ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சாலமோனின் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 2 பெட்டிஷன் உம்மிடத்தில் வைக்கிற ஆண்டவரே என்று சொல்லி சாலமோன் சொல்வதை 7ஆம் வசனத்திலும் 8வது வசனத்திலும் நீங்கள் வாசிக்கிறீர்கள். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அவருடைய 2 காரியங்கள் என்ன என்று கேட்டால், மாயை, பொய் வசனிப்பு, இது ஒரு பெட்டிஷன். இது 2 எனக்கு தூரமாக இருக்கணும். அடுத்தது, எனக்கு நீங்கள் 2 கொடுக்கக்கூடாது. ஒன்று தரித்திரத்தை கொடுக்கக்கூடாது, 2வது ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடாது. இவர் சொல்ற விஷயங்கள் எவ்வளவு ஞானமான விஷயங்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தரித்திரம் என்று சொல்லும் பொழுது நம்மால் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கும் பொழுதும் ஆண்டவரை துதிக்க முடியாது. அவருடைய பொருள் என்ன? அன்றன்று தேவைகளை அன்றன்றே எனக்கு கொடுங்க, போதும், எனக்கு குறை இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் எங்கேயாவது கொண்டு போய் நிறைய சேர்த்து வைக்கிறதுனால நான் உம்மை விட்டு தூரம் போய்விடக்கூடாது, நான் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்கிறதான காரியத்தை அவர் முன்வைக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது ஐஸ்வர்யம் வரும் பொழுது பெருமை வந்துவிடும். பெருமை வரும் பொழுது அதனுடைய விளைவு என்ன? பணிவு இருக்கும் பொழுது அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய வெகுமதிகள் என்ன என்கிறதான காரியத்தை அவர் முன்வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பரிபூர்ணம் அடைகிறதுனால் நான் உம்மை மறுதலிக்க கூடாது ஆண்டவரே. கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு நான் தரித்திரப்படவும் கூடாது. தேவனுடைய நாமத்தை நான் வீணிலே வணங்கிவிடக்கூடாது. அழகா சொல்கிறார், என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும். 9வது வசனம், நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இவ்வளவு அழகாக சொல்கிறார் என்பதை கவனிச்சீர்களா? அவர் சொல்ல வருகிற அற்புதமான விஷயம் என்ன? நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயக்கூடாது. இல்லை என்பதினாலும் பின்வாங்கக்கூடாது, இருக்கிறது என்பதினாலும் பின்வாங்கக்கூடாது. நீர் என்னை அளந்து போஷியும் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மீதமுள்ள வசனங்கள், பெருமை அதனுடைய விளைவு, பணிவு அதனுடைய விளைவு, பெருமை மக்களை அவதூறு செய்கிறது, பெருமை தகப்பனையும் தாயையும் சபிக்க வைக்கிறது, பெருமை ஏழைகளை பயன்படுத்தி கொள்ள அது வழிவகுக்கிறது, பெருமை அவர்களுடைய சொந்த தவறுகளை காணாதபடி அவர்களுடைய கண்களை மறைக்கிறது என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அவனிடத்தில் காணப்படுகிற அந்த பெருமை, மேட்டிமை என்கிறதான அந்த காரியம், அதாவது கர்த்தரை விட்டு பின்வாங்கின காரியம், தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏமாற்றுவதை நியாயப்படுத்த அவன் முயற்சிக்கிறான் என்பதை 20வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். அதாவது பாலைவனம் என்கிறதான விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மலட்டு கற்பம், இந்த 2மே ஒரு நாளும் திருப்தி அடைந்ததாக சரித்திரமே இல்லை. தன்னிடம் இல்லாததை எப்பொழுதும் அதிகமாக விரும்புகிறது. இதை 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. இன்னொரு பக்கம் நீங்க வாசிங்கன்னு சொன்னா மனத்தாழ்மை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மனத்தாழ்மையை பற்றி சொல்லும் பொழுது அது எவ்வளவு அழகாக சித்தரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆச்சரியமானவைகள் 3, புத்தி கெட்டாதவைகள் 4,
அவை என்று சொல்லி 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை கவனியுங்கள். அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. இவர் சொல்ல வருகிற விஷயம் என்ன என்று சொல்லி கேட்டால், இவைகள் ஆச்சரியங்களால் நிரம்பி இருக்கிறதைப் போல ஒரு மனத்தாழ்மையுள்ள மனிதனுடைய வாழ்க்கையும் ஆச்சரியங்களால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்ல வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சாலமோனை பொறுத்தவரை அவர் இரும்பை பற்றி பேசியிருக்கிறார். சோம்பேறியை போய் எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். இவைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய எறும்பு, அது பூமிக்கடியிலே அதனுடைய நிலப்பரப்பு, அது களஞ்சியங்களை வலைப்பின்னல் போல சேர்த்து வைக்கும் அந்த அற்புதமான குணம், அவைகள் அணிவகுத்து அணியணியாய் தலைவர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அணிவகுத்து செல்லுகிற அந்த அற்புதமான காரியங்கள், இவைகளெல்லாம் அவர் அற்புதமாய் சொல்லி இருக்கிறதை 24 முதல் 28 வசனங்களிலே நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வாசித்து பாருங்கள். பூமியில் சிறியவையாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், எறும்பை பற்றி சொல்லுகிறார், குழிமுசல்களை பற்றி சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்லுகிறார், சிலந்தி பூச்சியை பற்றி சொல்லுகிறார். பெருமை ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாது. அது அவனை வீழ்ச்சிக்கு நேராய் வழிவகுக்கக்கூடியதாய் இருக்கிறது. மனத்தாழ்மை வெகுமதி அளிக்கிறது, சிறப்பானவற்றை மனிதனுக்கு தருகிறது என்பது யாகேயின் மகனாகிய ஆக்கூரின் ஞானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன செய்தார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்ற பவுலின் வார்த்தைகளோடு உடன்படுகிறார் இந்த ஆகூர். நம்முடைய உலகம் இதை நம்பவில்லை. கிறிஸ்தவ உலகமே இதை நம்புவது கிடையாது. நம்முடைய உலகம் எதை நம்புகிறது என்று சொன்னால், பணபலம் மிக்க நபர்கள், வலிமையானவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், திறமை உள்ளவர்கள், இல்லாவிட்டால் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய நபர்களைத்தான் இந்த உலகம் மதிக்கிறது. நீங்கள் எளிமை, தாழ்மை, பொறுமை என்கிறதான காரியங்களோடு இந்த உலகத்தில் வலம் வருவீர்கள் என்று சொன்னால் மனிதரால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள். தேவன் உலக ஞானத்தை அளிக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுலின் வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. தமக்கு முன்பாக ஒருவருமே பெருமை பாராட்டாதபடிக்கு இருக்கிறவைகளை இல்லாதொழிக்கும்படி அற்பமானவைகளை பயன்படுத்தி அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளையும், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும், அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகூரின் ஞானம் என்ன? இங்கே அவருடைய உபதேசம் என்ன? தங்களை தாழ்த்துபவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் சிறப்பான வெகுமதிகள் வைத்திருக்கிறார். அவைகள் அவனுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரையும் அவருடைய சிலுவையும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் முற்றிலுமாக அவமானப்படுத்தப்படுவதை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொன்னால் சிலுவையிலே கண்டுபிடிக்கிறீர்கள். உலகம் அதை பார்த்து முட்டாள்தனம் என்று சொல்லும். ஆனால் சிலுவையின் செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு, கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் அது தேவனுடைய பலமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுலினுடைய வார்த்தைகளை மீண்டுமாய் நினைவுபடுத்தும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். உலகத்திற்கு முட்டாள்தனமாய் தோன்றுகிற இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் ஞானம், அவர்தான் தாழ்மையின் சின்னமாக நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு காட்சி தருகிறார். நாம் பெருமையாய் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக தாழ்மையாய் இந்த உலகத்தில் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தாழ்மை என்கிற இடத்தில் ஞானம் இருக்கிறது. ஞானவான் தாழ்த்துகிறான். இயேசுவினுடைய தாழ்மையான மரணத்தின் நற்செய்தியின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் அற்புதமான ரட்சிப்பு கிடைத்தது.
அதை இன்றும் மக்கள் மர்மமாகவே பார்க்கிறார்கள். ஆனால் அந்த அந்த காரியங்களிலிருந்து நாம் வெளிவர கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்கிறதான ஆகூரின் ஞானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆகூரின் ஞானத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, பெருமையாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை விட்டு ஆசீர்வாதங்கள் தூரமாய் விலகிச் செல்கின்றன. நாங்கள் தாழ்மையோடு இருக்கும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்களும் வெகுமதிகளும் சிறப்புகளும் கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றன. தாழ்மையாய் இருக்க கற்றுத்தாங்க. அதுவே தேவனுடைய ஞானம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களுடைய தோற்றத்திற்கோ எங்களுடைய மற்ற எந்த காரியங்களுக்கோ நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்காத நபர்களாய் இந்த உலகத்தில் காணப்பட்டு கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஞானம் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.